மானஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய பேசும் பொன்சித்திரமே அத்தியாயம் 2. அவசரமாக வந்த எரிமலை குரலில் வாயை பொத்தி சத்தமில்லாமல் சிரித்தாள் செந்தமிழிசை. ஐயோ அத்தை, நீயா? நான் என் மாம்சன்னு நினச்சேன் என்றாள் பதட்டமாக இருப்பதை போல் காட்டிக்கொண்டு. என்னது மாம்சா? அடி வாங்குவடி. நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க உன் மனசில்? எதுக்கு அவருக்கு ராத்திரி லவ் மெசேஜ் எல்லாம் அனுப்புன? எதுக்குன்னு உனக்கு தெரியாதா அத்தை? வேண்டுமென்றே வழிசலாக கேட்டாள். ஏய், முதல்ல என் அத்தைன்னு சொல்கிறத நிறுத்திடி. பின்ன மாமா பொண்டாட்டிய அத்தைன்னு தானே சொல்லணும். உன்னை விட 5 வருஷம் தாண்டி பெரியவ நான். அதுக்கு நான் என்ன அத்தை பண்ண முடியும்? பாவமாக கேட்டாள். அக்கான்னு கூப்பிடுடி. அதெல்லாம் முடியாது. முறைனா முறை தான். வேணும்னா ஒன்று பண்ணலாம். நீ மாம்சை டிவோர்ஸ் பண்ணிடு. அதுக்கப்புறம் உன்னை அக்கான்னு கூப்பிடுறேன். டிவோர்ஸா? அப்படியெல்லாம் அந்த ஆளை சும்மா விட்டுடுவேனா? நான் குனியை வச்சு கும்மி கும்மி சாவடிப்பேனே ஒழிய அப்படியெல்லாம் விட்டுட மாட்டேன். ஐயோ, நீ மாம்சை கொண்டுட்டா அப்புறம் ஏன் வாழ்க்கை? பதட்டமாக கேட்டாள். அவள் கோபம் கணக்கில்லாமல் கூடியது. எதிரில் அமர்ந்திருந்தவனை உஷ்ண மூச்சுக்களோடு பார்த்தாள். அதில் அவனுடைய அடிவயிறு கலங்கி மரண பீதியோடு மனைவியை பார்த்து கொண்டிருந்தான் கணேஷ். ஆத்தி, ஏதோ பெருசா கொளுத்தி போடுறா போல இருக்கே. எப்படி சமாளிக்க போறனோ தெரியலையே, மனதிற்குள் புலம்பினான் கணேஷ். அவன் முன் வந்து நின்றாள் அவன் மனைவி சாவித்ரி. பத்ரகாளியாக நின்றிருந்தவளை கண்டு அன்னிச்சையாக 2 அடி பின்னே நகர்ந்தான். அவளோ அவன் சட்டையை பிடித்து இழுத்து தலையில் நங்கென்று ஒரு கொட்டு வைத்தாள். அதில் அவனுடைய உச்சி கபாலம் கலங்கி போனது. தலையை சுற்றி பூச்சிகள் பறந்தன. அத்தை, எதுக்கு என் மாம்சை அடிக்கிற? உனக்கு அந்த உரிமையை யார் கொடுத்தா? இன்னொரு தடவை அவர் மேலே கை வை நீ. அப்புறம் இசை முடிக்கும் முன் கணேஷுக்கு இன்னொரு கொட்டு விழுந்தது. திரும்ப திரும்ப என் மாம்சை இசை சொல்லி கொண்டிருக்கும் போதே மீண்டும் கையை உயர்த்தினாள் சாவித்ரி. அதை கண்டு பயந்து அவசரமாக அவள் கையிலிருந்து ஃபோனை பறித்தான் கணேஷ். ஆத்தா, நீ வாயை மூடிக்கிட்டு இருமா கொஞ்ச நேரம். நீ வாயை மூடினாலே இங்கே சேதாரம் கம்மியாக இருக்கும். உனக்கு கும்பிடு போடுறேன், புண்ணியமாக போகும். வை ஃபோனை என்று விட்டு அவசரமாக அழைப்பை துண்டித்தான் கணேஷ். ஃபோனை கட்டிலில் எறிந்துவிட்டு வயிற்றை பிடித்து கொண்டு விழுந்து விழுந்து சிரித்தாள் இசை. பெரிய ஜெமினி கணேஷ் சாவித்ரி, லவ் மேரேஜா பண்ணுறீங்க? லவ் மேரேஜ் என்று விட்டு மீண்டும் சிரித்தாள். இடுப்பில் கையை வைத்து முறைத்து கொண்டிருந்த மனைவியை பாவமாக பார்த்தான் கணேஷ். சாவித்ரி, அவ வேணும்னே பண்ணுறாமா? ஓஹோ, அப்போ அவ பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவளை தான் கட்டிக்குவேன்னு சொன்னதெல்லாம் என்ன? என்னம்மா, அப்போ எனக்கே 10 வயசு தான். சும்மா மலர சிரிக்க வைக்க சொன்னதுடா அதெல்லாம். அவள் வயசு என்ன, என் வயசு என்ன? இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? உன்னை பற்றி தெரியாமல் உன் பின்னாடி 3 வருஷம் நாய் மாதிரி சுற்றி லவ் பண்ண வச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் பாரு. என்ன சொல்லணும்? கணேஷ்னு பேர் வச்சிருக்கியே, அந்த விநாயகர் மாதிரி இருப்பேன்னு பார்த்தா நீ அந்த ஜெமினி கணேஷுக்கு டஃப் கொடுப்ப போல. உன் தியரி ரொம்ப தப்புடாமா. இங்கே பாரு, இந்த இசை இன்னொரு தடவை உனக்கு ஃபோன் பண்ணாலோ இல்லை மெசேஜ் பண்ணாலோ நீ செத்த என்று விட்டு வேகமாக அறையை விட்டு வெளியேறினாள். இது என்னடி நியாயம்? நான் பண்ணாதானடி திட்டணும். அவ பண்ணுறதுக்கே என்ன எதுக்கடி திட்டுவ? பைத்தியம். அம்மா, அப்பா உங்களை பைத்தியம்னு சொல்கிறாரு. படக்கென்று திரும்பி தன் 4 வயது மகன் சர்வேஷின் வாயை பொத்தினான் கணேஷ். நீ எப்படா எழுந்த? நீங்கள் அம்மா கிட்ட அடி வாங்குறப்பவே எழுந்துட்டேன்ப்பா. நல்ல என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்ததா, அதான் வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருந்தேன். விஷம் 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 என்று அவன் தலையில் கொட்டினான். அது சரி, என் பையன் என்ன மாதிரி தானே இருப்பான். புலம்பியபடி பெருமூச்சு விட்டான். தன் ஐஃபோனில் அழைப்பு வர அரைக்கண் திறந்து பார்த்தான் சாகித்யன். மலர் என்ற பெயரை கண்டதும் முகம் முழுவதும் பிரகாசமாகிவிட அழைப்பை ஏற்று குட் மார்னிங் மலரு என்றபடியே மீண்டும் தலையணையில் முகத்தை புதைத்து கொண்டான். குட் மார்னிங் டா ரவுடி பயலே. அவள் குரல் கேட்டதும் அவன் இதழில் ஒரு ஏகாந்த புன்னகை. இப்போதான் எழுந்திருக்கிறியா? என்றவன் ஏதோ தோன்ற சட்டென்று கண்கள் திறந்து, மலரு, நீ எனக்கு தானே ஃபஸ்ட்டு குட் மார்னிங் சொன்ன என்றான் அதட்டலாக. ஆமாண்டா ஆமாம். என்ன திடீர்னு டவுட்டு? இல்லை, அவளுக்கு ஃபஸ்ட்டு கால் பண்ணியோன்னு நினச்சேன். உன்னை விட அவன் மேலே பாசம் கொஞ்சம் கம்மி தான்டா. சிறு பிள்ளை போல் வாய் நிறைய பல்லாக சிரித்தான். டேய், சின்ன பையனா நீ? படித்து முடித்து மாதம் 1.5 லட்சம் சம்பாதிக்கிறடா. இருக்கட்டுமே,
என் மலருக்கு எப்பவுமே நான் சின்ன பையன்தான். இப்பொழுது அவள் சிரித்தாள். சரி சரி, எழுந்து ரெடியாகு. ஜஸ்ட் 5 மினிட்ஸ் மலரு, நானே எழுந்துடுறேன். குட் பாய். அப்புறம் என்கிட்ட பண்ணி கொடுத்த ப்ராமிஸ் ஞாபகம் இருக்கு இல்லை? அதை கேட்டதும் அவன் முகம் அஷ்டகோணலாக மாறியது. என்ன சத்தியம் அது? தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க, கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.